வணக்கம், வெல்கம் டு மேகலா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டன்டா எப்படி பால் கொழுக்கட்டை செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். யூஸ்வலா எல்லாருமே அரிசி மாவு அப்புறம் தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனா இது ரெண்டுமே யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. இது சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாவே இருக்கணும். இப்ப பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையா பண்ணி தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்க உருண்டை எல்லாம் அதுல போட்டுடலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா மாவு கண்டிப்பா அடியில ஒட்டிக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம போட்டிருக்க கொழுக்கட்டை எல்லாம் மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது காய்ச்சின பால் ஒரு 1/2 லிட்டர் இது கூட சேர்த்துக்கோங்க. பால் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பால் கொழுக்கட்டையோட திக்னஸ்க்காக இப்போ ஒரு கிண்ணத்துல 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அந்த மாவு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்கா இல்லாம ஓரளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க மைதாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா திக் ஆயிடுச்சுன்னு. ஸோ ஃபைனலா தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறதுல ப்ராப்ளம் இல்லை, சர்க்கரை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சா வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷத்துலேயே செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது அரிசி மாவில் செய்கிற பால் கொழுக்கட்டையை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதே மாதிரி இதுக்கு ரொம்ப டைம் எடுத்து செய்கிற தேங்காய் பாலும் தேவை கிடையாது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் மேகலா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.